இந்த என்டர்டைன்மெண்ட் போர்ஷன் இல்லாததுனால தான் விடாமுயற்சி இன்னைக்கு மரண அடி வாங்கிச்சு படம். ஒரு 10 மணி நேரம் நாங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம்னா நாங்கள் தியேட்டரில் வந்தோம்னா நல்ல என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. யுவன் சங்கர் ராஜா நான் என்ன ப்ரோ சொல்றது, அவர் நல்லா இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸ்டார்டிங் டு எண்ட் நல்ல என்டர்டெயினா இருக்குது. ஆக்சுவலா ஒரு நல்ல லவ், நல்ல மெசேஜ், எண்டிங்கும் நல்லா இருக்கும். ஸ்டார்டிங் டு எண்ட் எல்லாம் நல்ல கனெக்டா இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஜெனரேஷனுக்கும் அது கனெக்ட் ஆகும் மாதிரி தான் அவங்க எடுத்துருக்கு. அந்த மூவி மாதிரி அப்படி சொல்ல முடியாது இல்லையா. மூவி யூனிக்கானு இருக்குது. ஒப்வியஸ்லி அதுதான் எல்லாரும் போய் பார்க்கணும். அந்த படம் நல்ல மாரல் ஸ்டோரி இருக்குது. அது போய் பார்த்தா தெரியல. இல்ல லவ்னு அதுதான் நான் சொன்ன எல்லா ஜெனரேஷனுக்கும் அது கனெக்ட் ஆகும் மாதிரி தான் இருக்குது அந்த படம். மெசேஜ் இருக்கு. ஆக்சுவலா படத்துல மெசேஜ் இருக்கு. லைக் டெசிஷன் மேக்கிங்ல வந்துட்டு ரெண்டு பேரோட ரோலும் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி. தனியா மட்டும் முடிவெடுக்க கூடாது, இன்னொருத்தவங்களோட முடிவையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. மியூசிக் நல்லா இருந்துச்சு, காமெடி நல்லா இருந்துச்சு, எங்கேஜ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. சேம் கான்செப்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பார்க்கலாம் ஒரு தடவை. எண்டில் வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒன்று இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் காமெடியா நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வந்து லவ் ஸ்டோரி தான். கொஞ்சம் சேம் கான்செப்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அண்ட் அப்படி தெரியல, நிறைய இடத்துல கொஞ்சம் சஸ்பென்ஸா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை தவிர பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம் படம். அவரோட கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர் தான். டாக்ஸிக்கான கேரக்டர் மாதிரி தான் காமிப்பாங்க. பட் பேக் ஸ்டோரி வந்து போகும்போது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா இருக்கும். அவருக்கு அந்த மாதிரி ட்ராமா இருக்கனால அவர் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு காட்டுவாங்க. அதுவும் இல்லாம ஹீரோயின் கேரக்டர் வந்து எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. எப்பவுமே பொண்ணுங்க இப்படி காட்ட மாட்டாங்க. பட் இந்த ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ வந்து ஹீரோக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் தான், ஹீரோயினுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் தான் இருந்துச்சு. லவ் பிளஸ் காமெடி எல்லாமே இருக்கு. ஃபேமிலியும் இன்வால்வ் ஆயிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நீங்க பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரெண்டா பிடிக்கும். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் நல்லா எல்லாமே எல்லாத்தையும் செட் ஆச்சு. நல்லா விஷுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் கரெக்டா இருந்துச்சு. கான்செப்ட் வந்து இப்போ இந்த காலத்துல இருக்க ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் கமிட்மெண்ட்ஸ் கூட வந்து பயப்படுறாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடா ஒரு எப்படி சொல்றது, அதுக்கு ரிலேட்டடா ஒரு மூவி மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் டாக்ஸிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அந்த எண்ட் வந்துட்டு எப்படி எல்லாரும் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் இருக்கு. ஆமா, இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜென்சி இருக்கிற கான்செப்ட்லாம் வச்சுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து சூப்பரா இருந்துச்சு. அவருக்காகவே நீங்க வந்து மூவி பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. யுவன் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. யுவன் ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும். இதுல ஒரு கேமியோ வரும், நல்லா இருக்கும். வந்து பார்க்க வேண்டிய படம் தான் எல்லாரும். இப்ப இருக்க ஜென்ரேஷன் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு படமா இருக்கு. ஒன்னும் லேக் மாதிரிலாம் தெரியல. படம் நல்லா இருக்கும். ஒன்னும் குறைகள்லாம் இல்ல. படத்துல நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலி ஓரியன்டட் மூவி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எல்லா சீனும் பிடிச்சிருக்கு. எல்லா சீனும் ரொம்ப நல்லா இருந்தது. எண்டிங் ரொம்ப பெஸ்ட். தட் இஸ் தி பெஸ்ட் எண்டிங் வாட் தே கேன் கிவ். ஹீரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ், வெரி சிம்பிள், வெரி ஆர்கானிக். நல்லா இருக்குங்க படம். படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. இந்த 2K கிட்ஸ்க்கான மாதிரி இருக்கு படம். நல்லா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம். சுத்தமா போர் கிடையாது. நல்லா இருக்கு. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் லைட்டா லாக் ஆச்சு. ஆனா சூப்பரா இருக்கு. ஓவராலா பாக்கும்போது நல்ல டீசென்ட்டான படம். ஆமா, போர் அடிக்காம ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்காம காமெடி பண்றதுக்கு அவர் செகண்ட் ஹாஃப் லைட்டா போர் அடிக்குது. ஆனா கிளைமேக்ஸ்ல நல்லா, கிளைமேக்ஸ் முடிச்சாங்க. டீசன்ட் வாட்ச். ஒன் டைம் வாட்ச். 2 hours 24 minutes. ஸோ மேபி கொஞ்சம் சீன்ஸ் கட் பண்ணிருக்கலாம். காமெடி ட்ரை பண்ணிருந்தாங்க. நல்லா இருந்தது. காமெடியா பார்க்கலாம். காமெடியா நார்மல் யூஷுவல் ஸ்டோரி தான். ஸோ பிரெக்னன்சி, அது கடைசியில ஹீரோ அக்செப்ட் பண்றாரா இல்லையா, சேம் சப்ஜெக்ட். கடைசியில அம்மா பார்த்து அக்செப்ட் பண்றாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். சேம் தான். ஓகே, ஒன் டைம் வாட்ச். நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, பட் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 40 minutes இட்ஸ் ஓகே. பெட்டரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் 40 minutes ஓகேவா. ஜியோல பார்த்துச்சோம். ஸோ இதுலயும் அதே மாதிரி தான் ஆக்டிங் பண்ணிருக்காரு. பட் இன்னும் நல்ல படமா அடுத்து நடிக்கலாம். ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நிறைய. ஸோ வளர்ந்தவர ஹீரோ இல்ல, அடுத்து லைன்ல இருக்காரு. ஹரிஷ் கல்யாண், கவின், அடுத்து இவர் தான். ஸோ மேபி ஹி வில் பி குட் இன் ஃபியூச்சர். ஹீரோயின் இதுக்கு முன்னாடி சுழல் நடிச்சிருக்காங்க. ஸோ சுழல் வெப் சீரிஸ்ல வந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அங்கேயே ஆக்டிங் நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்துலையும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பரா இருந்தது. ஹீரோயின் கேமியோலாம் எதுவும் இல்லை. பட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ல லாஸ்ட் 40 minutes நல்லா இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸ்ல லாஸ்ட்ல காமெடி கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்லா எடுத்திருந்தாங்க. சூப்பரா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. டைரக்ஷனாகவும் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ப்ரெக்னன்சி பேஸ் பண்ணது தான். நல்ல ஒரு தீம் கான்செப்டாகவே நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம். ரொம்ப ஃபன்னான ஒரு ஃபிலிம். ரியோ ரொம்ப நல்லா பண்ணிடுறாரு. ரொம்ப ஒரு புதுசாக இருக்குது ரியோ. இது வரைக்கும் பார்த்ததை விட இந்த படத்தில் கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கு.
ஹீரோயின் கேரக்டர் எல்லாமே நடிச்சிருக்கவங்க எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினா இருந்தாலும் அருணாச்சல் ஹரீஸ்வர் அவரோட ஃப்ரெண்ட் வர கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. யுவன் மியூசிக்கும் நம்ம யுவன் மியூசிக்லாம் சொல்லவே வேண்டியது இல்லை. ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நம்ம எல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு ஆளுங்க. அதுவும் ரொம்ப என்டர்டெய்னிங். எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படம். ரொம்ப சுமாரா இருக்கு ப்ரோ. ஸ்வீட் ஆர்ட் ரொம்ப எதிர்பார்த்து தான் வந்தேன். யுவன் சாரோட மியூசிக்கும் சரி, படத்தோட கண்டென்ட்டும் ரொம்ப சுமாரா ஒரு சின்ன ஒரு சொதப்பலா தான் இருக்கு. இல்ல ஒரு பிளாட் அப்படிங்கிறது இந்த அபாஷன் அப்படிங்கிறது வேணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் இது. இந்த ஒரு கண்டென்ட்டே வந்து பார்த்தோம்னா ஒரு 3 hours அப்படியே வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல லேக் இருக்கு. ஒரு ஸ்லோவா இருக்கு, லேகா இருக்கு. ஸோ இதுதான் ஒரு பெரிய மைனஸா இருக்கு இந்த படத்துல. கரெக்ட் தான் ப்ரோ. இப்ப லவ் டுடே பாத்துருக்கோம். லவ் டுடே நிறைய படம், இப்ப டிராகன் கூட பார்த்தோம். நிறைய படத்துல லவ் இருக்கும். பட் அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு எங்கேஜிங்கா இருக்கும். இந்த என்டர்டைன்மெண்ட் போர்ஷன் கம்மியா இருக்கு. இந்த என்டர்டைன்மெண்ட் போர்ஷன் இல்லாதனால தான் விடாமுயற்சி இன்னைக்கு மரண அடி வாங்குச்சு படம். விடாமுயற்சியோட கலெக்ஷனை டிராகனே ஓவர்டேக் பண்ணிச்சு. பட் அது மாதிரி இதுல கொஞ்சம் இந்த குடும்பஸ்தன் டிராகன்ல இருந்து இந்த என்டர்டைன்மெண்ட்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் இந்த படம். இல்ல ரியோ அவர் படம் வந்து இதுக்கு முன்னாடி ஜோவா அந்த படம் நடிச்சிருந்தாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் ரொம்ப ஒரு சேடா தான் இருக்கிறாரு. சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் சேடா இருக்காரு. இன்னைக்கு என்னன்னா பிரதீப் ரங்கநாதனும் இப்ப குடும்பஸ்தன் மணிகண்டனும் பார்த்தோம்னா என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்க அதை தான் எதிர்பார்க்கறாங்க. ஒரு 10 மணி நேரம் நாங்க ஐடில ஒர்க் பண்றோம்னா நாங்க தியேட்டர்ல வந்தோம்னா நல்ல என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. பட் இங்க வந்து பார்த்தோம்னா ஓப்பனிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சாவு வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோ இருந்தாருன்னா அது வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட். பட் இதெல்லாம் ஓவர்டேக் பண்ற அளவுக்கு அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டா ஒருத்தர் வந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்ம. அவர் வந்து நல்லா சிரிக்க வச்சாரு. அதே மாதிரி இப்ப கிங்ஸ்லி வந்தாரு பாத்தீங்களா, அந்த கிங்ஸ்லிய ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கிங்ஸ்லிய கொஞ்சம் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சோ இந்த காமெடி போர்ஷன் ரொம்ப கம்மி. அதுதான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். யுவன் சங்கர் ராஜா நான் என்ன ப்ரோ சொல்றது, அவரோட ப்ரொடக்ஷன்ல இதுக்கு முன்னாடி ஸ்டார். நான் யுவனோட வெரியன், யுவனோட டிஷர்ட் தான் இல்ல இன்னைக்கு. நானும் கடந்த 10 படமா ஒரு ஹை பட்ஜெட்ல சார் கோட்டு பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் ரொம்ப ஒரு மியூசிக்ல கொஞ்சம் இதுவா தான் பண்றாரு. அது மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணா ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும் தலைவன். இன்னும் மியூசிக் மட்டும் நல்லா பண்ணணும். பியார் பிரேமா கதல்ல கூட சாங்ஸ் நல்லா இருக்கும். ஸ்டார்ல கூட அந்த இருவிடி பார்வையில ஒரு சாங் நல்லா இருக்கும். பட் இதுல பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கணும். அந்த கம்பேக் தான் தேவை தலைவன் கிட்ட. சோ அதுதான் ஒரு மிஸ்ஸிங். பார்க்கலாம் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட்ல ஒரு படம் நான் பார்க்கணும் அப்படின்னா ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போலாம். லவ்வர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் கனெக்ட் ஆயிடும். பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எனக்கு எப்படின்னு தெரியல. அவங்க எல்லாம் குடும்பஸ்தன் டிராகன் தான் எதிர்பார்க்கறாங்க. சோ அதுதான் ஒரு மிஸ்ஸிங் இந்த படத்துல. என்டர்டைன்மெண்ட் மிஸ்ஸிங். ஏ சர்டிஃபைடு படம் பேர் சொல்லுங்க. அது அந்த கதையிலேயே அது ஒண்ணுதான் இருக்கு. ஐ மீன் தப்பா சொல்லிட்டோம். அதுதான் கதை. பெருசுபா, பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. உள்ள இந்த ட்ரிக்கிங் எல்லாம் பண்றீங்களா மறைக்கிறதுக்கு, அதுதான். அதாவது போனோம்னா படுக்க போடணும்ல, உட்கார வச்சிருப்பாங்க. உட்கார வச்சு முன்னாடி டேபிள் போட்டு உட்கார வச்சிருவாங்க. என்னோட கீழே தெரியும்ல நீட்டிட்டு இருக்குது. பெண்களுக்குன்னு ஒரு வெக்கம் இருக்கு இல்லையா, அடுத்த பாக்குறது